வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு பார்க்க போற வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா BS3 மாடல் கிளாசிக் 350. நிறைய பேரோட வாண்டடா இருக்கக்கூடிய வண்டி இந்த வண்டி. வாங்க வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2016 மாடலு TN09 சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. வண்டி பாருங்க பக்காவா இருக்கு. அப்படியே புது வண்டி தோத்து போகும் அந்த மாதிரி இருக்கு. சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டினாலே வண்டி கொஞ்சம் சுமாரா இருக்கும்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்குது. வாங்க வண்டியோட டீட்டெயில்ஸை பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் பாருங்கள், ஒரு 50% மேலே இருக்குது. ஃப்ரெண்டு மறுக்காடெலாம் பாருங்கள், எங்கேயும் டேமேஜ் ஆகலை, ஸ்க்ராச்சஸ் கூட ஆகலை, சின்ன கிராச் கூட இல்லை, தெளிவாக இருக்குது. TN09 CD 6041 வண்டி நம்பரு. ஹெட்லைட் டூமு வயசெல்லாம் பாருங்கள், எங்கேயுமே எந்த ஒரு ஸ்க்ராச்சஸும் இல்லை. அந்த ஹெட்லைட்டில் மாஸ்க்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது பெயிண்ட் போயிருக்கும், வச்சிருக்கோம் செஞ்சுருக்கோம். அங்கே தசரா வாட்டர் சர்வீஸ் பண்ணுற போது 2016-17 அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அந்த இண்டிகேட்டர் இருக்க குரோம் கூட மங்கலை, ஒரிஜினாலிட்டியா இருக்கு. ஸ்போக்ஸ் பாருங்க, ஸ்போக்ஸ்ல இருக்க நிக்கல் கூட மடங்கலை, அந்த அளவுக்கு தெளிவா இருக்கு. ஃபோர்க் லெக்கலாம் பாருங்க, ஒரு மாதிரி துருப்பிடிச்சது வங்க இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை, ஒரிஜினாலிட்டியா இருக்கு. டிஸ்க் பிரேக்லாம் பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இப்போதான் ஏதோ 23-24 எடுத்த மாதிரி இருக்கு வண்டி, பார்க்கறதுக்கே அழகா இந்த வண்டி. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா பம்பர் பார்த்தீங்கன்னா குரோம்ல பம்பர் போட்டிருக்காங்க, பட்டர்பே பம்பரு, அருமையா இருக்கு பார்க்கறதுக்கு. 2 மிரரு, குரோம் மிரரு. என்ஜின் ரூம்லாம் பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, கிறிஸ்டல் கிளியராக இருக்கு. நீங்களே பாருங்க, எங்கேயும் பேடானது அந்த மாதிரி எதுவும் எந்த இதுவுமே கிடையாது. கீழே இன்ஜின் ஆயில் கேஜ்லாம் பாருங்க தெளிவாக தெரியுது. நல்லா நீட்டாக வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கஸ்டமரு. அந்த சைலன்சர் கிட்ட மட்டும் லைட்டாக அந்த ஓவர் ஹீட்டர் இடத்துல மட்டும் பழுத்துருக்கு, மற்றபடிக்கு அது நார்மலாக எல்லா வண்டியிலுமே வரும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. கார்பெட்டெல்லாம் பாருங்க பக்கா கண்டிஷனில் இருக்கு. சைட் டோரு, சைடு பாக்ஸு அருமையா இருக்கு. உண்மையாவே இந்த அளவுக்கு தெளிவா வச்சிருப்பாங்களான்றல வண்டி அந்த அளவுக்கு தெளிவா வச்சிருக்காரு கஸ்டமர். பக்கா கண்டிஷன்ல இருக்கு. ரைட் சைட்லாம் பாத்தீங்கன்னா எப்பயுமே பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர் பேட் ஆயிரும், என்ன பக்கமா வச்சிருந்தாலும் தெளிவா வச்சிருக்காங்க. ஸ்டிக்கர் ஒட்டலை, உரிச்சு எதுவும் பெயிண்டிங் பண்ணாலும் வைக்கல, சில ஒரிஜினாலிட்டியா இருக்கு. சீட் கவர், டேங்க் கவர் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பூஸ் போட்டோம், பக்காவா இருக்கு. ஒரிஜினல் ஓட்டமே மொத்தமே பாத்தீங்கன்னா 25,698 கிலோமீட்டர் தான். கஸ்டமர் சர்வீஸ் ரெக்கார்டோட வச்சிருக்காரு. 2 சாவியுமே இருக்கு, கம்பெனில இருந்து வந்தது தான். அதை நம்ம மாத்தல வைக்கல. பிளாக் செட்லாம் ஒரிஜினாலிட்டியா இருக்கு. சாக்கப் செட்லாம் பாருங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கு. செயின் ஸ்பாய்ட்லாம் நல்ல கண்டிஷனா இருக்கு, நீங்களே பாருங்க. சைலன்சர் கம்பெனில இருந்து வந்தது தான், கம்பெனி சைலன்சர், எக்ஸ்ட்ரா சைலன்சர் எதுவும் போடல அவங்க. ரியர் டயர் பார்த்தீங்கன்னாக்க இப்போ நாங்கள் மாற்றிருக்கோம். மொத்தமே ஒரு 25% இருந்துச்சு, நாங்கள் புதுசு அதை கழட்டிட்டு புதுசு போட்டாச்சு. இந்த பில்லியன் ஹேண்டில் மட்டும் லைட்டாக அந்த தண்ணி இறங்கினாலும் லைட்டாக அந்த இடத்துல கொஞ்சம் பெயிண்ட் போயிருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியா இருக்கு வண்டி. பெரும்பாலும் இந்த ட்ரம்லாம் இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் போயிடும் இதில் உள்ளுக்குள்ளே. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சரி கால் லைட்டாக அந்த கால் வைக்கிற இடத்துல கொஞ்சம் பெயிண்ட் போயிருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போக்ஸில் இருக்க நிக்கல் கூட பாருங்க பக்கா கண்டிஷனில் இருக்குது, பலன்னு. உண்மையாக இந்த அளவுக்கு தெளிவாக வைக்கிறது வந்து ஒரு சில கஸ்டமர் தான், ஒரு 1000ல் 1-2 கஸ்டமர் தான் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அப்படி அந்த அளவுக்கு தெளிவாக வச்சுருக்காங்க வண்டியை, நீங்களே பாருங்கள். லெஃப்ட் சைடு டோர்லாம் பாக்ஸ்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அண்டர் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது, கிறிஸ்டல் கிளியராக, எங்கேயுமே எந்த ஒரு டேமேஜும் இல்லை, பெயிண்ட் போகல, வைக்கல, செய்யலை, ஸ்டே முதற்கொண்டு எல்லாமே பாருங்கள் பக்கா கண்டிஷனில் இருக்குது. எல்லாமே தெளிவாக, எங்கேயுமே எந்த ஒரு டேமேஜும் இல்லை. பேட்டரி பாக்ஸ்லாம் பாருங்கள், அசிட் வடிஞ்சிருக்கும், அங்கங்கே சாரையாக இருக்கும், பார்க்குறதுக்கு வடிஞ்சது தரம் தெரியும். இல்லை இது போயிருக்கும், பெயிண்ட் போயிருக்கும், அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை. என்ஜின் ரூமுமே பாருங்கள், லெஃப்ட் சைடில் நீட்டாக இருக்குது. சின்ன எங்கேயும் ஒரு டேமேஜோ பேஸ்ட் போட்டதோ அங்கன எதுவும் டென்ட் ஆனதோ இந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை, தெளிவாக வச்சுருக்காரு கஸ்டமரு. செம்ம சூப்பராக இருக்குது. டேங்குமே லெஃப்ட் சைடு பாருங்கள் அருமையாக இருக்குது. எனக்கு வந்து ஓல்டு டைப்பில் தான் வண்டி வேணும், BS3 BS4 மாடலில் வண்டி வேணும். அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக புது வண்டி மாதிரி இருக்கணும் எனக்கு வண்டி. நான் எடுத்து வச்சாலும் பார்க்குறவங்களாம் பரவாயில்ல, இப்போ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த வண்டியை வாங்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்க 2016 மாடலு TN09 சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. இப்போ இந்த வண்டி இருக்க இடம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் இருக்குது. இந்த BS3 மாடலுக்கு மொத்தமே 25,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு இந்த வண்டிக்கு. நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் நாங்கள் எதிர்பார்க்குற வேலை பார்த்தீங்கன்னாக்கும் 1,36,000 அந்த எதிர்பார்க்குறோம். வாங்க நேரில் வாங்க, அதுலேயுமே எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். நன்றி, வணக்கம்.